அஸ்ஸலாமு அலைக்கும். காலையில நேரங்கள்ல ஒரு 15 நிமிஷம் செலவு பண்ணி, என்னோட கிளீனிங் ரொட்டீனு எந்த மாரி இருக்கும்? எந்த மாரி சிம்பிளா வேலைய முடிச்சுக்கிறேன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இந்த ரொட்டீன் வந்து ஒரு கிளீனிங் ரொட்டீன், அதுக்கப்புறம் வீட ஒதுங்க வைக்கிறது, இந்த மாரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். சமையல தவிர்த்து மத்த வேலைகள எப்படி சிம்பிளா முடிப்பேன்றத தான் காமிச்சிருக்கேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் வர மிஸ் பண்ணிறாம பாருங்க. வெல்கம் பேக் டூ யாசின் அனூப் சமையல். காலையில வந்து நெறைய நேரம் வந்து பசங்களுக்கு டிஃபன் பேக் பண்ணுறது, கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறது, இந்த மாரி ரொட்டீனாக தான் நான் காமிச்சிருக்கிறேன். மற்ற வேலைகள் இந்த சமையலை தவிர்த்து துணி துவைக்கிறதா இருக்கட்டும், வீடை வந்து எப்படி காலையில் நேரங்களில் எப்படி க்ளீன் பண்ணுவேன்றதை சொல்லியிருக்கேன். முக்கியமாக இதை ஏன் காலையில் நம்ம பண்ண வேண்டிய வேலைன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே துணி துவைக்கிறதுக்கு இன்றைக்கி டேயாக இருந்துச்சு அப்படின்னா போட்டுடலாம். அதாவது டெய்லியுமே துணி துவைக்கிற வேலை இருக்காது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள், திங்கள், அதுக்கப்புறம் புதன், அதுக்கப்புறம் வெள்ளி, இந்த 3 நாள் மட்டும் துவைக்கிற மாதிரி இருக்கும். சனி ஞாயிறு வந்து பெருசாக எந்த வேலையுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கிருவேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம மிஷினில் துணி போடுற வேலையெல்லாம் இருந்துச்சு போட்டுட்டோம் அப்படின்னா, மற்ற வேலைகளை செய்கிறதுக்குள்ளே துணி வந்து துவைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம காய போட்டோம் அப்படின்னா ஈவினிங்கே வந்து மடித்து வச்சுற மாதிரி இருக்கும். அதை 2 நாள் சேரில் போட்டு அதுக்கப்புறம் மடித்து வைக்கிறதுன்னு இல்லாமல், அன்னைக்கு ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைகளை முடிக்கிற மாதிரி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டே வந்து அந்த துணியை மடிக்கிறதோ அதை அரேஞ்ச் பண்ணுற வேலையே இருக்கக்கூடாது. இன்றைக்கி துவைக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங்கே வந்து மடித்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் காலையிலேயே வந்து துவைக்கிற வேலை போட்டுட்டேன். காலையில் வந்து துவைக்கிற வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஈவினிங் வந்து நம்ம மடித்து அந்த வேலையை வந்து பர்ஃபெக்டாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடை கூட்டுறது. இது பார்த்திங்கன்னா நைட்டே வந்து நம்ம கூட்டி வந்து நீட்டாக தான் வச்சு தூங்கியிருப்போம். ஆனால் காலையில் வந்து பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு பின்னாடி கொஞ்சம் வந்து கலைஞ்சிருக்கும். அதுதான் அந்தந்த இடத்துல வந்து இருக்கும். எல்லாத்தையுமே அந்த கரெக்டான இடத்துல வந்து செட் பண்ணிவிட்டு வீடை ஃபஸ்ட்டு கூட்டி வந்து தள்ளிடுவேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ரிமோட்டு, அதுக்கப்புறம் அவங்க குடிச்ச டம்ளர் ஆகட்டும், செம்பாக இருக்கட்டும், எல்லாம் வந்து அங்கங்கே இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து அந்தந்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னாலே பாதி வந்து வீடே வந்து காலியான மாதிரி நல்லா க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ரொம்ப குயிக்காக வேலை முடிகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய திங்ஸ் வந்து இல்லாமல் இருக்கிறது. ஹால்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு டாய்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பேக், இந்த மாதிரி சேரே கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இல்லை பசங்களோட திங்ஸ் ஏதாவது அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம க்ளீனப் பண்ணுறது, அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக, நேரம் வந்து எக்ஸ்ட்ரா செலவாகும். அந்த சோஃபாவுமே இருக்குது. சோஃபாவுக்கு கீழேயுமே பார்த்தீங்கன்னா எந்த பொருளும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு குயிக்காக அந்த கூட்டுறது துவைக்கிறதெல்லாம் ஈஸியாக முடிகிறதுனால முடிகிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வெறும் சோஃபா மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு காஃபி டேபிள் இருக்குது ஹாலில். அது நம்ம வேறுபடி மற்றபடி எதுவுமே வைக்காதனால எனக்கு கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. டக்குன்னு வந்து கூட்டுறதுக்கு வசதியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் 2 பக்கெட்டை வச்சு நம்ம எப்பயுமே வந்து தொடச்சிடுவோம் இல்லையா? அது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை. இது டெய்லியுமே பார்த்திங்கன்னா லேசாக வந்து நம்ம ஒரே ஒரு மக்கில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை மக்களவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து லைசாலோடது, வாசனை பெனாயில், இந்த மாதிரி நீங்கள் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு லிக்விடை போட்டுக்கோங்க. நான் வந்து சில நேரம் ஷாம்பு யூஸ் பண்ணுவேன், நல்ல மணமாக இருக்கும். சில நேரம் லைசாலும் யூஸ் பண்ணுவேன். அன்றைக்கி பெனாயில் தான் இருந்ததுனால பெனாயில் வந்து யூஸ் பண்ணி அதை வந்து லைட்டாக வீடு ஃபுல்லாமே எல்லா பக்கமும் பர மாதிரி தெளித்து விட்டுட்டேன். ஏன்னா பசங்க ஏதாவது டீ காஃபி சிந்தினதோ அல்லது சாப்பிடும்போது சிந்தினதோ ஏதாவது இருக்கலாம். இந்த மாதிரி காலையில் எப்பயுமே எனி டைம் வந்து துடைக்கி விடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும் துடைக்கிறதுக்கு. நம்ம வீடு சின்ன வீடுன்றனால இது வந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் எனக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹால், கிச்சன் 2 இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி துடைப்பேன். ரூம்லலாம் பார்த்திங்கன்னா வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் துடைக்கிறது தான். ரூம்லாம் வந்து பெருசாக அழுக்காகாது. தூங்குறதுக்கு மட்டும்தான் ரூமுக்கு போகிறனால. ஹாலில் வந்து சாப்பிட்றது, விளையாடுறது எல்லாமே பண்ணுறதுனால ஹாலும் கிச்சனும் ரொம்ப அந்த தர அழுக்காயிரும். இது வந்து டெய்லியுமே பண்ணுறதுனால வீட்டில் யார் எப்போ வந்தாலும் அந்த வாசனையும் நல்லாயிருக்கும், வீடுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இது பண்ணாமல் உங்களால் இருக்கவே முடியாது. ரொம்ப க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். வாரத்தில் 1 நாள் 2 நாள் வந்து நம்ம 2 பக்கெட்டில் தண்ணி வச்சு அந்த மாதிரி பண்ணுறது வேறு. அந்த டெய்லியுமே வந்து லைட்டாக இந்த மாதிரி மாப் போட்டு வச்சுருங்க, ரொம்ப க்ளீனாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி லேசாக தான் நம்ம தொளிச்சு விட்ருக்கோன்றனால ரொம்ப நேரம் காய்கிறதுக்கு டைம் எடுக்காது. 2 ஃபேனை போட்டு விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக வந்து அது தொடச்சி முடிக்கிறதுக்குள்ளே இது காஞ்சிரும். துடைக்கும் போது சோஃபாக்கு கீழே இந்த மாதிரிலாம் துடைக்கணும் தேவையில்ல. ரொம்ப அழுக்காக இருக்கிற இடத்துல மட்டும் துடைச்சா போதும். அந்த வாரத்தில் ஒரு தடவை துடைக்கும் போது மட்டும் சோஃபாக்கு கீழே, சேருக்கு கீழெல்லாம் நல்லா வந்து டீப்பாக க்ளீன் பண்ணலாம். டெய்லியும் துடைக்கும் போதும் ரொம்ப கஷ்டப்படாமல் மேலோட்டமாக துடைங்க. அதுவே வீடு நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக வாசனையாக இருக்கும்.
இந்த மாரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே, பசங்க ஈவினிங் வர்ற வரைக்குமே க்ளீனாக இருக்கும். இது பசங்களுக்கு லீவ் நாளும் சரி, அல்லது ஸ்கூல் நாளிலும் சரி, இதே மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா, யாராவது திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டா கூட நம்ம வீடு வந்து க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நைட்டு தூங்கும்போது க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து வீடு வந்து க்ளீனாக இருக்கும். ரொம்ப வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணணும்னு தேவையில்ல. இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு துணியுமே வந்து துவைச்சிரும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம காய போட்டுற வேண்டியது தான். கையில் துவைக்கும்போது பார்த்திங்கன்னா, நான் டெய்லியுமே துவைச்சிருவேன். ஆனால் மிஷினில் துவைக்கிறதுனால இந்த வாரத்தில் 3 நாள் ஃபஸ்ட் டே சொன்னோம் இல்லையா? திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாள் வந்து ஃபாலோ பண்ணி துவைக்கிறேன். இந்த மாதிரி துவைக்கும்போது பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வந்து வசதியாக இருக்குது. ரொம்ப துணி அதிகமாக சேர்ந்துட்டுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதை காய வைக்கிற நேரமும் அதிகமாகும், அதை மடிக்க வைக்கிற நேரமும் அதிகமாகும். அந்த மடித்ததை அடுக்கி வைக்கிற நேரமும் அதிகமாகும். கொஞ்சம் பெரிய வேலை மாதிரி தெரியும். இந்த மாதிரி பண்ணுறது எங்கள் வீட்டில் 4 பேருன்றனால இந்த 3 நாள் துவைக்கிறது பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த 3 நாள் துவைக்கிறதுலையுமே பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் துவைக்கும்போது மேட்டு துவைக்கிறது, இன்னொரு நாள் துவைக்கும்போது இந்த பில்லோ கவர், இன்னொரு நாள் வந்து பெட்ஷீட், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொன்றை வந்து அப்படியே துவைச்சிட்டே வருவேன். ஒரு நாள் வந்து இந்த துண்டு இந்த மாதிரி துவைக்கும்போது எல்லாமே வந்து துவைச்ச மாதிரி இருக்கும். இதுக்குன்னு தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. நைட்டே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சனில் பெருசாக மார்னிங்கில் வேலை இருக்காது. கிச்சன் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். அன்றைக்கி டே ஃபுல்லாமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நைட்டு நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சனால இது வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் காலையில் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம சமையலை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிறதுனாலையும், நம்ம அடுப்பு அடியில் வந்து அதிகமான பொருள் இல்லாதனாலையுமே நம்மளுக்கு க்ளீனிங் வேலை ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். லைட்டாக வந்து 2 தடவை நல்லா ஸ்க்ரப் பண்ணி தொடச்சிட்டோம் அப்படின்னா, அப்பப்போ வந்து லேசாக துணியை வச்சு தொடச்சி விட்டாலே போதும். ரொம்ப எப்போ பார்த்தாலும் வந்து தொடச்சிட்டே இருக்கணும்னு தேவையில்ல. காலையில் எந்திரிச்சு வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து செய்கிற வேலை கிச்சனில் பார்த்திங்கன்னா, அந்த பாத்திரம் கழுவி வச்சுப்போம் இல்லையா நைட்டு, அதை எடுத்து அந்தந்த இடத்துல வைக்கிறது. இதை எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாலே நம்ம சமைக்கும் போது ஒவ்வொரு பாத்திரத்தையும் தேடுறதுக்கு தேவைப்படாது. அப்பப்போ நம்ம கரெக்டாக இந்த இடத்துல தான் நம்ம குக்கர் இருக்கும், இந்த இடத்துல தான் அந்த கடாய் இருக்கும்னு சொல்லிவிட்டு நம்ம அப்பப்போ நம்ம எடுத்துக்கலாம். பெருசாக வேலை இருக்கிற மாதிரி தெரியாது. இல்லாட்டினா ஒவ்வொன்றா சேர்த்து உருட்டிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு வேலையாக பார்த்திங்கன்னா, கிச்சனுக்குள்ளே வந்தோடனே இந்த நம்ம கழுவி வச்சுருந்த பாத்திரத்தை ஃபுல்லாமே எடுத்து வச்சுருவேன். அப்போ தான் சமைக்கும் போது எல்லாமே அந்தந்த இடத்துல இருக்கும் போது பர்ஃபெக்டாக நம்மளால் ஈஸியாக அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். நைட்டே வந்து பாத்திரம் கழுவி வைக்கிறனால மார்னிங்கில் க்ளீனிங்குன்னு சொல்லிட்டு கிச்சனில் இருக்கிற வேலைன்னு பார்த்திங்கன்னா இதுதான். இந்த மாதிரி அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறது மட்டும்தான் க்ளீனிங் பொறுத்தவரை. அதுக்கப்புறம் சமைச்சோன்னே தான் வந்து க்ளீனிங் இருக்கும். காலையில் எந்திரிச்சோன்னே பெருசாக க்ளீனிங் இருக்காது. அடுப்பு மேடையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அடுப்புக்கு கீழேலாம் கொஞ்சம் சாமானை வந்து கம்மியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம க்ளீன் பண்ணும்போது வசதியாக இருக்கும். ஏதாவது சிந்திருச்சுனா கூட நிறைய கவுண்டர் டாப்பில் நிறைய பேர் ஆர்கனைசர்னு சொல்லிட்டு நிறைய வந்து பொருள் வந்து சேர்த்து வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் வைக்காமல் கொஞ்சம் நம்ம அந்த ஸ்டாண்டு வச்சு அந்த ஸ்டாண்டில் நான் வச்சுருக்க மாதிரி ஆயில் கேன் இதெல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கும் சரி, பெருசாக கவுண்டர் டாப் இருந்தாலும் சரி, சின்ன கவுண்டர் டாப்பாக இருந்தாலும் இதே வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போதைக்கு நான் வீடை சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரியே வெளியிலையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் வேலையை ஈஸியாகவும் பார்க்குறதுக்கு அழகாகவும் எப்படி வைக்கிறதுன்ற சின்ன ட்ரிக்கு தான் நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். வீடை சுற்றி கொஞ்சம் பெருசாக இடம் இருக்கும். அதையுமே பார்த்திங்கன்னா மொத்தமாக காலையில் என்னால் கூட்ட முடியாது. பின்னாடி வாசலை வந்து காலையிலையும், முன்னாடி வாசலை வந்து ஈவினிங் டைமே வந்து நான் க்ளீன் பண்ணிடுவேன். தண்ணி இப்போ வெயில் நேரம்ன்றனால எல்லா இடத்துலையும் எல்லா செடியிலையும் தண்ணி ஊற்றிட்டு அந்த வாசல் அந்த படியிலையுமே தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டுருவேன். ஏன்னா ஈவினிங் டைம் சேர் போட்டு அங்கே உட்காந்துருக்கோன்றனால. இப்போ வந்து இலை வந்து நிறையவே விழுகுது. அதனால் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண முடியாது ஒரே டைமில். ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ளீனாகவும் இருக்கணும், மெயின்டைன் பண்ண ஈஸியாக இருக்கணும் அப்படின்றனால 2ஆக வந்து பிரித்து இந்த மாதிரி நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். காலையில் இந்த செடியை பார்க்குறது, இந்த மாதிரி சுற்றி வந்து க்ளீன் பண்ணி விடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நினச்சி காலையில் நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும் மைண்டு அதை க்ளீன் பண்ணி வைக்கும்போது. வீடுன்னு இருந்தால் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு கலைய தான் போகுது. எவ்வளோ வேலை வந்து இருக்க தான் போகுது. அந்த வேலையை எப்படி சிம்ப்ளிஃபைவாக நம்ம வந்து வச்சுக்கிறோம், எப்படி ஸ்மார்ட்டாக பண்ணுறோன்றதுல தான் நம்மளோட திறமையே இருக்குது. சில பேர் வேலை வந்து பார்க்காத மாதிரி இருக்கும், ஆனால் வீடு வந்து எனி டைம் க்ளீனாக இருக்கும் இல்லையா? அதுக்கு காரணம் வந்து இந்த மினிமலிசமாக தான் இருக்கும். குறைவான பொருளை வச்சுக்கிட்டா தான் நம்மளால் கொஞ்ச நேரத்திலேயே வந்து நம்ம வேலைகளை ஈஸியாக முடிக்க முடியும். வீடு பார்க்குறதுக்கு க்ளீனாகவும் இருக்கும்.
எல்லா வேலைகளுமே கஷ்டப்பட்டு பண்ணால் தான் நம்ம வந்து வீடை க்ளீனாக வச்சுக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி வந்து ஈஸியாக நம்ம வேலைகளை ஸ்மார்ட்டாக வந்து பண்ணிக்கலாம். நம்ம சமையலை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபையாக வச்சுக்கலாம். நம்ம க்ளீனிங்கையுமே இவ்வளோ தூரம் சிம்பிளிஃபையாக வச்சுக்கலான்றதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். எல்லாரும் பண்ணுற வேலை தான் இது. ஆனால் நம்ம ஒரு 15 நிமிஷத்தில் செய்யறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ரொம்ப கம்மியான அளவுகளில் சமையலும், கம்மியான அளவுகளில் பொருளும் இருக்கிறனால மட்டும்தான். இதே ரொட்டீனை காலையிலையும் நைட்டும் நீங்கள் தவறாமல் பண்ணீங்க அப்படின்னா க்ளீனிங் ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனூஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.